So welcome to Chandru Study Center. Statistics exercise 8.2 10th standard பார்க்கலாம். Question number 8 exercise 8.2 ல question number 8. So என்ன கொடுத்திருக்காங்க? Subject கொடுத்திருக்காங்க, mean கொடுத்திருக்காங்க, standard deviation கொடுத்திருக்காங்க. Subject maths ல mean 56, standard deviation 12. Science ல mean 65, standard deviation 14. Social science ல mean 60, standard deviation 10. என்ன கேக்குறாங்க? மொத்த number of students 40. Which is the three subject? இந்த three subjectல shows the more consistent and which shows the less consistency in marks அப்படி நம்ம கேக்குறாங்க. So கொடுத்திருக்கிறது என்னது? mean, standard deviation, max. first நம்ம எடுப்போம். அவங்க என்ன கேக்குறாங்க? coefficient of variation கேக்குறாங்க. coefficient of variation formula standard deviation by mean into 100. So என்னென்ன கொடுத்திருக்காங்க? first maxக்கு max உடைய coefficient of variation கண்டுபிடிக்கணும்னு வெச்சுங்க. So இதோட standard deviation 12 கொடுத்திருக்காங்க, mean வந்து 56 கொடுத்திருக்காங்க. So இதனுடைய standard deviation வந்து 12, max உடைய mean எவ்வளவு? 56. இதை எல்லாம் சப்மிட் பண்றேன். coefficient of variation of max standard deviation 12, mean வந்து 56 into 100. இப்போ கேன்சல் பண்ண பாருங்க. 2 டேபிள் அடிக்கிறேன், 6 times 2 டேபிள் அடிக்கிறேன், 2 times மீதி ரிமைண்டர் 1 8. மறுபடியும் 2 டேபிள் அடிக்கிறேன் 3, இது 2 டேபிள் அடிச்சா 14. ஸோ இது 2 டேபிள் அடிச்சா 7 times, இது 2 டேபிள் அடிச்சா 50 times. அப்போ வேற எதுவும் இது மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 3 into 50 150 by 7. இதுனது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 150 நம்ம என்ன பண்ணோம்? 7 டேபிள்ல டிவைட் பண்ணுவோம். இங்க கண்டுபிடிக்க பாருங்க. போற பாருங்க 150 divisible by 7. 7 டேபிள் பண்ணா 2 times 14, மீதி ரிமைண்டர் 1, இது 0 இறக்குறேன். அப்போ ஒரு தடவை 7, மீதி ரிமைண்டர் 3 புள்ளி வச்சுட்டு இங்க 0 சேர்க்கிறேன். 4 28, மீதி ரிமைண்டர் 0 சேர்க்கிறேன். ஒரு ஈரே 14, மீதி ரிமைண்டர் 6, இங்க ஒரு 0 சேர்க்கிறேன். 7 49, 8 56. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய்கிட்டே இருக்கு. நமக்கு இது போகிறோம் 21.428. என்ன கிடைக்குது? 21.428. இப்போ இந்த 2க்கு அப்புறம் உள்ள நமக்கு 2 டெசிமல் தான் தேவை. 2க்கு அப்புறம் உள்ள நம்பர் தேர்ட் நம்பர் 8 5க்கு மேலே இருக்கும்போது இந்த 2வை நம்ம இந்த 8ஐ எடுத்துட்டு இந்த 2வோட ஹோல் நம்பராக 3ன்னு மாற்றிக்கலாம். அப்போ 21.43 அப்படின்னு நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இன் மேக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் சயின்ஸ். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் சயின்ஸ். ஸோ இது கண்டுபிடிக்குமா? சயின்ஸ். இப்போ இதுக்கு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன் இன்ட்டு 100. ஸோ இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 14. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 14 பை இதனுடைய மீன் 65 into 100. ஸோ இதனுடைய ஃபார்முலா இங்கே இருக்க பாருங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன் இன்ட்டு 100. ஸோ இங்கே பாருங்க. இதை 5 டேபிள் அடிக்கிறேன். இது 5 டேபிள் அடிச்சா 13 times, இது 5 டேபிள் அடிச்சா 20 times. இதுக்கு மேலே ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. எந்த டேபிளும் காமனாக இல்லை. அப்போ இதை மல்டிப்ளை 14 into 2 280 divided by 3. இப்போ 280 நம்ம என்ன பண்ணோம்? 3ஆல் டிவைட் பண்ணுமா? இங்கே பண்ணலாம். இதை கழிச்சிட்டு இங்கே பண்ணுறேன். 280 divided by 13. 280 divided by 13. டிவைட் பண்ணுற பாருங்க. 2 times 26, மீதி ரிமைண்டர் 2, இது 0 ஏற்கிறேன். 1 times 13, மீதி ரிமைண்டர் 7, புள்ளி வச்சுட்டு 0 சேர்க்கிறேன். 5 வாட்டி 5 times பாருங்க. 5 15, ரிமைண்டர் 1, 5 1 6 65.
ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு மீதி ரிமைண்டர் 5. இது கூட 0 சேர்க்குறேன். 0 சேர்க்கும் போது 3 வாட்டி வருது பாருங்கள். 3 வாட்டி 3 3 9 1 3 3 39. மீதி ரிமைண்டர் 11. 0 சேர்க்குறேன். 7 3 7 3 22. 7 தடவை போடலாம், இல்லை 7 தடவை 8 தடவை போடலாம். 8 தடவை 8 3 24. மீதி ரிமைண்டர் 2. 4 8 8 1 10. ஸோ 104. ரிமைண்டர் 6 வரும். டபுள் போயிட்டு இருக்கும். அப்போ 21.538. 21.538. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு 2 டிஜிட் வேணும்னு சொல்கிறப்ப 5க்கு அப்புறம் இருக்கிற இந்த 8 538 வருதா. இது எப்படி மாத்திரம் பாருங்க. 2153. 8ன்றது 5க்கு மேலே இருக்கும் பொழுது இந்த 3 வந்து நம்ம ஹோல் நம்பர் 4ன்னு மாற்றிக்கலாம். அப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 21.54. இப்போ அடுத்து மூணாவது சயின்ஸ், கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். என்னது? சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ். ஸோ இது கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் 3ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கிறோம். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. இதனுடைய மீன் 60 into 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 2 tablets are 3 times, 2 tablets are 5 times. இதுக்கு மேலே காமன் நம்பரில் 5 into 10 50/3. ஸோ 50/3 டிவைட் பண்ணுறேன் பாருங்கள். 50 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரு தடவை 3, மீது ரிமைண்டர் 2. இது 0 இருக்கிறேன். 6 3 18. மீதி ரிமைண்டர் 2. புள்ளி வச்சுட்டு 0 சேர்க்கிறேன். மறுபடியும் 6 3 18. ரிமைண்டர் 2. மறுபடியும் 0 சேர்க்கிறேன். 6 3 18. ஸோ இப்படி போய்க்கிட்டே இருக்கும். 6 6 6. ஸோ இதோட ஆன்சர் 16.666. ஸோ 16 ஏற்கனவே சொன்ன மாதிரி 6. இந்த 6 என்னன்னு பண்ணலாம், 7ன்னு போட்டுக்கலாம். இது 5க்கு மேலே 5 நம்பருக்கு மேலே போகும்போது இந்த 6 நம்ம 7 மாற்றிக்கலாம். அப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் 3. இப்போ கவனிங்க, எது அதிகமாக இருக்கு பாருங்க. 21.43 in maths, 21.54 in science, 16.67 in social science. So less consistent in social science. சொல்லுங்க, less consistent in, therefore less consistent in social science. இங்க இது அதிகம் 21.44. அப்போ more consistent in science. ஸோ இது மாதிரி டிவிஷன் எல்லாம் போட்டு பாருங்கள். வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.